இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொதுக்காலம் 33ஆம் ஞாயிறு, திருவழிபாட்டு காலத்தின் இறுதி ஞாயிறுக்கு முந்தைய ஞாயிறு இது என்பதை நாம் அறிவோம். இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கின்ற செய்தியானது, கவனமாக இருங்கள், விழிப்பாயிருங்கள், ஏனெனில் அந்நேரம் எப்போது வருமென உங்களுக்கு தெரியாது என்பதே. அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு வருடமும் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் ஏதாவது இயற்கை பேரழிவு நடப்பதையும் அதனால் பல உயிர் சேதம் பொருள் சேதம் ஏற்படுவதையும் நாம் அறிந்திருக்கின்றோம். ஏன் சில சமயங்களில் நாமும் அதற்கு உள்ளாயிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. சில வாரங்களுக்கு முன்னால் தமிழ்நாட்டின் பல நகரங்களுக்கும் பல பகுதிகளுக்கும் ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டதை நாம் அறிவோம். என்ன எச்சரிக்கை? மஞ்சள் அலர்ட், ஆரஞ்சு அலர்ட், சிவப்பு அலர்ட் என்று கலராக எச்சரிக்கை விடப்பட்டது. ஏன், எதற்காக இந்த எச்சரிக்கை? புயல் தோன்றுகிறது, அதன் தாக்கம் பயங்கரமாக இருக்கும். எனவே மக்கள் வெளியில் வர வேண்டாம். 4-5 நாட்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள். மெழுகுதிரி, மண்ணெண்ணெய் போன்ற பொருட்களையும் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மின்சாரம் கிடைக்குமா கிடைக்காதா என்று தெரியாது. சார்ஜர் பயன்படுத்துகின்றவர்கள் உங்கள் செல்போனை, பவர் பேங்க் போன்றவற்றை சார்ஜ் செய்து கொள்ளுங்கள் என்ற எச்சரிக்கையும் வந்தது. எதற்காக? மக்கள் கவனமாகவும் விழிப்பாகவும் இருக்க வேண்டும் என்று பல்வேறு விதங்களில் இந்த எச்சரிக்கை கொடுக்கப்பட்டதை நாம் அறிவோம். அவ்வளவு எச்சரிக்கை விடப்பட்டும் சில இடங்களில் சில உயிர் சேதமும் பொருள் சேதமும் ஏற்பட்டதை அறிவோம். மேலும் இதே காலகட்டத்தில் வானில் உள்ள கோள்களிலும் சில மாற்றங்கள் ஏற்பட போகிறது. அது உருண்டு வந்து பூமிக்கோளை தாக்கப் போகின்றது. இதனால் அழிவு அதிகம் வர வாய்ப்பிருக்கின்றது. இது வாழ்வின் அழிவு காலம் அல்லது கடைசி காலம் என்று எச்சரிக்கவும் செய்கிறார்கள். நம் நாட்டில் உள்ள, நம் உலகத்தில் உள்ள சில இறைவாக்கு உரைக்கின்ற நபர்கள் என்று சொல்லுகின்றவர்கள். நம் நாட்டில் சொல்வது போல கலிகாலம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம். நாஸ்ட்ரடேமுஸ் என்பவர் பல இறைவாக்கு அல்லது தீர்க்க தரிசனம் சொன்னார் என்பதை பல சமயங்களில் நாம் இணையத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். உலகம் அழிவினை சந்திக்கும், உலக முடிவு வரப்போகிறது, அப்போது பல இயற்கை சீற்றங்கள் மாற்றங்கள் தோன்றும் என்று அறிவித்தார். அதில் சில அல்லது பல காரியங்கள் நடந்தன என்றும் கூறுவார்கள். இன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, அதாவது லிவிங் நாஸ்ட்ரடாமுஸ் என்று தன்னை அழைத்துக் கொள்ளுகின்ற பிரேசிலைச் சேர்ந்த அத்தோஸ் சலோமி என்பவரும் இந்த வருடத்தில் என்ன நடக்கும் என்று கூறியிருக்கிறார் என்று வலைத்தளத்தில் சில செய்திகள் பரவிக்கொண்டிருக்கின்றன. குறிப்பாக ஒரு சிறு கோள் ஒன்று பூமியின் பாதையிலிருந்து விலகி பூமியில் மோதப்போகிறது. இது நவம்பர் மாதத்தில் நடக்க இருக்கிறது என்றும் அதனை நாசா ஆராய்ச்சி நிலையம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்றும் அதில் தெரிவித்திருந்தது. இது உண்மையான தீர்க்க தரிசனமா என்று நமக்கு தெரியாது. இவரைப் போல பலர் இதுபோன்று கணிப்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். மொத்தத்தில் இந்த மாதங்களில் இது போன்ற சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை நாம் அறிவோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது போன்ற இயற்கை பேரிடர்கள் நடக்கும்போது நாம் எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகின்றது. அதாவது, இது போன்ற சூழ்நிலையில் இறைவன் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாப்பார். இறைவன் தாமே அவருடைய பிரசன்னத்தின் மூலமாக நம்மை வழிநடத்துவார், காப்பாற்றுவார். இது போன்ற மனம் தளரச் செய்யும் செய்திகள் வந்தாலும் அதிலிருந்து விடுவித்து நமக்கு தேவையான பலத்தை, சக்தியை கொடுப்பார் என்ற செய்தியினைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கின்றன. இந்த காலகட்டத்தில் திரு அவையானது ஒவ்வொரு வருடமும் 4 காரியங்களை தியானிக்க நம்மை அழைக்கிறது. அதாவது இறப்பு, நீதி தீர்ப்பு, சொர்க்கம், நரகம் ஆகியவற்றை பற்றி சிந்திக்க அழைக்கின்றது. காலம் நிறைவுக்கு வருகின்றது. இறைவனின் வருகைக்கு நாம் நம்மையே தயாரிக்க வேண்டும் என்ற செய்தியினையும் நாம் முன்வைப்பதை நாம் பார்க்கலாம்.
இறைவனின் வருகை 3 நிலைகளில் இருப்பதை நாம் உணரலாம். முதலாவது, அவருடைய முதல் வருகை. மீட்பராக, குழந்தையாக 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த உலகத்தில் மனு உரு எடுத்து இந்த உலகிற்கு வந்த வருகையை அது குறிக்கிறது. இரண்டாம் வருகை என்பது ஒன்று உலக முடிவினில் இருக்கலாம், அல்லது நம்முடைய வாழ்வின் இறப்பினில் இருக்கலாம் என்று தெரிகிறது. மூன்றாவது வருகையாக நமது அன்றாட வாழ்வில் நாம் எடுத்து வைக்கின்ற, அதாவது உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு வாழ்வதன் மூலமாக அவரது வருகைக்காக நம்மையே தயாரிப்பதன் மூலமாக வருகின்ற வருகை என்று கூறலாம். அதாவது இவ்வுலகில் வாழ்க்கையின் மூலமாக, நற்செயல்கள் மூலமாக இறைவனின் வருகைக்காக நம்மையே தயாரிக்க வேண்டும் என்ற படிப்பினையை, செய்தியினையை கொடுப்பதை நாம் பார்க்கலாம். இன்று நாம் கவனமாக இருக்க வேண்டும், விழிப்பாக இருக்க வேண்டும் என்று பல செய்திகள் நம்மை எச்சரிக்கின்றன என்பதை நாம் பார்த்தோம். உடலை நன்கு கவனித்துக் கொள்ள நாம் எப்படி கவனமாக விழிப்பாக இருக்க வேண்டும் என்ற செய்திகள் மருத்துவ வட்டாரத்தில் வந்து கொண்டிருக்கின்றன. பல்வேறு விதமான ஏமாற்றுக்காரர்கள் நூதனமான வழிகளில் நம்மிடம் உள்ளவற்றை கொள்ளையடிக்கின்றார்கள். குறிப்பாக இந்த ஸ்கேம் மூலமாக வங்கியிலிருந்து அழைப்பதாக, காவல்துறையிலிருந்து அழைப்பதாக, இப்படியாக பல்வேறு ஸ்கேம் வருவதன் மூலமாக மக்கள் பலர் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். எனவே காவல்துறையும் மற்றவர்களும் கவனமாக இருங்கள், விழிப்பாக இருங்கள் என்று சொல்வதை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வீடுகளில் இருக்கும்போது இரவில் ஏதாவது சத்தம் கேட்டால் எதுவும் தெரியாமல் கதவுகளை திறக்க வேண்டாம், ஜன்னலை திறந்து பாருங்கள், அல்லது சிசிடிவி கேமரா வைத்திருந்தால் அதன் மூலமாக பார்த்துவிட்டு செயல்படுங்கள். எனவே கவனமாக இருங்கள், விழிப்பாக இருங்கள் என்று பல்வேறு நிலைகளில் காவல்துறையும் மற்றவர்களும் எச்சரிக்கை கொடுப்பதை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அதுபோல ஆன்மீக வாழ்விலும் இறைவனை அடைய அல்லது அவரது வருகையின் போது அவரை வரவேற்க நாம் நம்மையே தயாரிக்க கவனமாகவும் விழிப்பாகவும் இருக்க வேண்டும் என்ற செய்தியினை திரும்ப திரும்ப கூறுவதை நாம் உற்று கவனிக்கலாம். அன்பிற்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகமானது இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. கிமு 2 நூற்றாண்டுகளுக்கு முன் கிரேக்கர்கள் யூதர்களை அடிமைப்படுத்தி அவர்களை ஆண்டு கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு சொல்லொணா துயரத்தை அவர்கள் கொடுத்து கொண்டிருந்தார்கள். குறிப்பாக 4ஆம் அந்தியோக்கு எபிஃபானஸ் காலத்தில் கிரேக்க சட்டங்களை அவர்கள் மீது திணித்தார்கள். விருத்த சேதனம் செய்வதை தடை செய்கின்றார்கள். யூத கோவில்களில் இருந்த விலைமதிப்புள்ள பொருட்களை கொள்ளையடிக்கின்றார்கள். இவற்றிற்கு மேலாக அவர்களின் தெய்வங்களை வழிபட வேண்டும் என்று யூத மக்களை கட்டாயப்படுத்துகின்றார்கள். இதனால் யூத மக்கள் மனம் உடைந்து நம்பிக்கை இழந்து காணப்படுகின்றார்கள். அப்போதுதான் இறைவாக்கினர் தானியேல் மூலமாக அவர்களுக்கு ஆறுதலும் நம்பிக்கையும் கொடுப்பதை நாம் இந்த வாசகத்திலே பார்க்கின்றோம். உன்னை காப்பாற்ற இறைவன் தலைமை காவராம் மிக்கேலை அனுப்புவார். நீங்கள் சந்திக்கின்ற அனைத்து துன்பங்களையும் அவர் நீக்குவார். உங்களை அவர் விடுவிப்பார். இறந்தவர்களையும் இறந்தவர்கள் போல நம்பிக்கை இழந்து இருப்பவர்களையும் அவர் உயிர்ப்பிப்பார். அதாவது பெருந்துன்பம் தோன்றும், நீங்கள் எதிர்கொள்ள பெரும் துன்பம் உங்கள் வாழ்க்கையில் தோன்றும், அதனை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்ற செய்தியினையும், இறந்தபின் உயிர்ப்பிக்கப்படுவர் என்ற செய்தியினையும் முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் கூறுவதை நாம் பார்க்கலாம். ஆக தானியேல் கூறுகின்றார், இவைகள் நிகழும், ஆனால் நீங்கள் கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் விழிப்பாயிருந்து கடவுளுக்கு உகந்தவர்களாய் இருங்கள், நீங்கள் முடிவில்லா வாழ்வினை பெறுவீர்கள் என்று கூறுவதே இன்றைய முதல் வாசகம். இன்றைய 2ஆம் வாசகத்தில் அதன் ஆசிரியர் இயேசுவின் குருத்துவத்தையும் யூத குருத்துவத்தையும் வேறுபடுத்தி காட்டுகின்றார். யூத குருத்துவத்தில் அவர்கள் ஒவ்வொரு நாளும் பலிகளை தொடர்ந்து ஒப்புக் கொடுத்து வந்தார்கள். ஆனால் இயேசு செலுத்திய பலியோ ஒரே பலியோடு நின்று போனது என்பதை தெரியப்படுத்துகின்றார். யூத மதத்திலிருந்து கிறிஸ்துவத்தை தழுவியவர்கள் இந்த புதிய நெறியில் முழுமையாக ஈடுபட முடியவில்லை. அதாவது அடிக்கடி பலி ஒப்புக் கொடுக்க முடியவில்லை என்ற ஏக்கம் அவர்களுக்கு இருந்தது. எனவேதான் அதன் ஆசிரியர்
இயேசு தன்னையே பலியாக்கியதன் மூலமாக அதனை நிறைவு செய்து விட்டார். தொடர்ந்து அதனை செய்ய வேண்டிய தேவை இல்லை என்று உணர்த்துகின்றார். நமக்காக ஒரே பலியை செலுத்திவிட்டு தன் தந்தையின் வலப்பக்கம் அமர்ந்து நமக்காக பரிந்து பேசிக்கொண்டிருக்கின்றார் என்பதையே இது உணர்த்துகின்றது. இன்றைய நற்செய்தி வாசகத்தில், அதாவது மார்க் நற்செய்தியாளர் எழுதுகின்றார், இந்த நற்செய்தியானது கிறிஸ்து பிறப்பிற்கு பின் 69ஆம் ஆண்டு எழுதப்பட்டது என்று வரலாற்று ஆசிரியர் கூறுகின்றார்கள். கிபி 68ஆம் ஆண்டு எருசலேம் நகர் தேவாலயம் தாக்கப்படுகிறது, நகரம் தகர்க்கப்படுகிறது. ரோமை அரசாங்கம் போராடிய யூதர்களை அடக்கியது, கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்தியது. இதனால் கிறிஸ்தவத்தை பின்பற்றியவர்களின் எண்ணத்தில் ஒரு கேள்வி எழுகின்றது. இயேசு மெசியாதானா? உண்மையிலே அவர் மீட்பர்தானா? அவர் மீண்டும் வருவேன் என்று சொன்னாரே, இன்னும் வரவில்லையே என்ற ஒரு கேள்வி அவர்கள் உள்ளத்தில் எழுவதால் அந்த கேள்வியை கேட்க ஆரம்பிக்கின்றார்கள். நம்பிக்கையில் தளர்ந்து போயிருந்த கிறிஸ்தவர்களை உறுதிப்படுத்த எழுதப்பட்டதே இந்த அதிகாரம் என்பதை இது நமக்கு உணர்த்துகிறது. கிறிஸ்துவை பின்பற்றியவர்கள் வாழ்க்கையில் என்னென்ன நடக்கும் என்று இயேசு கூறியதை இந்த நற்செய்தியாளர் மிக தெளிவாகவே கூறுகின்றார். கிறிஸ்தவர்கள் கொடுமைப்படுத்தப்படுவார்கள், எருசலேம் நகர் அழிவுக்கு வரும், எதிர் கிறிஸ்துக்கள் தோன்றுவார்கள், உலகம் முடிவுக்கு வரும், இயேசுவின் 2ஆம் வருகை வரும். இவைகளை இவர் இந்த அதிகாரத்திலே தெளிவாகவே கூறுகின்றார். அதே சமயத்தில் நடக்கும் போர்கள், இயற்கை பேரழிவுகள், குடும்பத்தில் உள்ளவர்களை காட்டிக் கொடுக்கும் நிலை, இவை அனைத்தும் இயேசுவின் 2ஆம் வருகையின் போது அனைத்தும் ஒழிந்து போகும் என்று இயேசு கொடுத்த வாக்குறுதியை நினைவு கூறுகின்றார். அப்படியானால் அதுவரைக்கும் இவைகள் நடந்து கொண்டுதான் இருக்கும். இவைகளை கண்டு நாம் பயந்து விடக்கூடாது, அச்சப்படக்கூடாது. இறைவன் என்னோடு இருந்து வழிநடத்துவார் என்று இயேசு கொடுத்த அந்த உறுதிமொழியை நம்பி நம் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதுதான் இவைகள் கொடுக்கின்ற செய்தி. அன்பிற்குரியவர்களே, இது எல்லாம் சரிதான். அப்படியானால் இயேசுவின் 2ஆம் வருகை எப்படி இருக்கும், அது எப்போது இருக்கும் என்ற கேள்வி எழலாம். இது இயற்கைதானே? இதனையே இன்று பலர் பொய் இறைவாக்கினர்கள் பல இறைவாக்குகள் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அல்லது உலக முடிவு இப்படித்தான் நடக்கப் போகிறது, உலகம் இந்த மாதம் முடிந்துவிடும், அடுத்த மாதம் முடிந்துவிடும், இது அழிவுக்கு வந்துவிடும், 3ஆம் உலகப் போர் தோன்றும், இயற்கை அழிவின் மூலமாக அழியப் போகிறது என்று பலர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி பலர் சொன்னாலும் இயேசு இன்றைய வாசகத்தில் மிக தெளிவாகவே கூறுகின்றார், அந்த நாளையும் வேளையையும் பற்றி தந்தைக்கு தவிர வேறு எவருக்கும் தெரியாது. நன்றாக கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதற்குரியவர்களே. மேலும் அவர் கூறுகிறார், விண்ணகத்திலுள்ள தூதர்களுக்கோ ஏன் இறைமகனுக்கு கூடவோ தெரியாது என்று கூறுகின்ற இயேசு அடுத்து கூறுகின்றார், கவனமாக இருங்கள், விழிப்பாயிருங்கள் என்று அன்று வாழ்ந்த அவர்களையும் இன்று அதே கேள்வியோடும் எதிர்பார்ப்போடும் வாழும் நம்மையும் பார்த்து எச்சரிக்கின்றார் என்பதை மட்டும் நாம் உணர்ந்து கொள்ளலாம். அன்பிற்குரியவர்களே, 2ஆம் வருகையின் போது சில அறிகுறிகள் தோன்றும். அதிலிருந்து மணுமகனின் 2ஆம் வருகை அண்மையில் இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளலாம் என்று இன்றைய நற்செய்தியின் மூலமாக நாம் அறிகின்றோம். அதற்கான ஓமைதான் அத்திமர ஓமை. அதன் இலைகள் உதிர்வதிலிருந்து அது என்ன காலம் என்பதையும், இலைகள் துளிர்க்கும் போது அது என்ன காலம் என்பதையும் அறிந்து கொள்வது போல இறைமகனின் 2ஆம் வருகையின் போதும் இருக்கும் என்கிறார். அப்படி என்ன நடக்கும் என்ற ஒரு கேள்வி எழுகின்ற பொழுது நாம் உண்மையிலே சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், எப்போது நாம் வாழும் சமுதாயத்தில் பொய்கள் அழிந்து உண்மை உலவுகின்றதோ, தீமை அழிந்து நன்மை பெருகுகின்றதோ, அநியாயம் அழிந்து நியாயம் தோன்றுகின்றதோ, போர்கள் அழிந்து அமைதி தோன்றுகின்றதோ, அடிமை நிலை ஒழிந்து சமத்துவம் தோன்றுகிறதோ, அந்த நேரம்தான் இயேசுவின் 2ஆம் வருகை நேரம் என்று எடுத்துக்கொள்ளலாம். அன்பிற்குரியவர்களே, அப்படிப்பட்ட நேரம் எப்போது வரும், அதனை யார் கொண்டு வர முடியும் என்ற ஒரு கேள்வி எழலாம். ஆம்,
அப்படிப்பட்ட நேரம் வர வேண்டுமென்றால் இவைகளை கொண்டு வர இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருமே சுயநலத்தை துறந்தவர்களாய், பிறநலம் பேணுகின்றவர்களாய், இந்த உலகத்தில் பொய்கள் அழிய வேண்டும், தீமை அழிய வேண்டும், அநியாயம் அழிய வேண்டும், போர்கள் அழிய வேண்டும், அடிமை நிலை ஒழிந்து அனைவரும் சமம் என்ற நிலை தோன்ற வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் போராட வேண்டும், உழைக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் அது நன்மையோ தீமையோ அதன் மூலமாகவும் நாம் இறைவனை எதிர்கொள்ள வேண்டும். உலக அழிவை பற்றி பயப்படாமல் வாழும் காலத்தில் நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையின் மூலமாக இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ முடியும் என்பதையும் அறிந்து செயல்பட நாம் அழைக்கப்படுகிறோம். குறிப்பாக எல்லா வேளையிலும் இறைவன் என்னோடு இருந்து என்னை தேற்றுகின்றார், வழிநடத்துகின்றார், பாதுகாக்கின்றார், பராமரிக்கின்றார். எனவே நான் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. என் வாழ்வை அவர் கரத்தில் ஒப்படைத்துவிட்டு நான் வாழுகிறேன் என்ற மனநிலையோடு நாம் வாழ வேண்டும் என்று அழைப்பு விடுப்பதே இன்றைய வாசகங்கள். எனவே அன்பிற்குரியவர்களே, இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கின்ற செய்தியானது நாம் விழிப்போடும் கவனமாகவும் மனச்சாட்சிக்கு விரோதமாக வாழாமல் உண்மையாக வாழ வேண்டும் என்ற ஒரு படிப்பினையை கொடுக்கின்றது. இப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ தயாராக இருக்கிறோமா? விழிப்பாக இருக்க தயாராக இருக்கிறோமா? கவனமாக இருக்க தயாராக இருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். உங்களுக்காக நான் ஒவ்வொரு திருப்பலிகளிலும் நினைவுகூர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறேன். எனக்காகவும் என் பணிக்காகவும் என் உடல் உள்ள சுகத்திற்காகவும் நீங்களும் தொடர்ந்து ஜெபிக்குமாறும், இந்த மறையுரை உங்களுக்கு பிடித்ததாக மனதிற்கு ஆறுதலாக இருக்கிறது என்று சொன்னால் அதனை பிறரோடு பகிர்ந்து என்னுடைய நற்செய்தி பணி தொடர்ந்து பரவ துணை புரியுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் இன்னும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் செய்யவில்லை என்று சொன்னால் அதனை செய்து பிறரோடு பகிர்ந்து ஆதரவு கரம் நீட்ட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.